படுவான், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவான், கோபம் வரும்ல, ஏதாவது பேசிடுவீங்களே, அதில் அகப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பல விதங்களில சாத்தான் நம்ம வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல நம்ம கண்ணுக்கே தெரியாம கண்ணி வச்சு அகப்படுத்திடணும், நம்மளை அழிச்சிடணும்னு நினைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, கண்ணிக்கு விலைக்கு நான் உன்னை பாதுகாப்பேன். அங்க ஒரு கண்ணி இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அவர் தப்புவிப்பார். எந்த கண்ணில நீங்க அகப்பட மாட்டீங்க, எந்த கண்ணில சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். பிறகு எதுக்கு பயப்படணும்? என் வேலைக்கு கண்ணி வைக்கிறாங்க, என் பிசினஸ் அழிக்க கண்ணி வைக்கிறாங்க, என் பெயரை கெடுக்க கண்ணி வைக்கிறாங்கன்னு கலங்குறீங்களா? ஒன்னும் பயப்படாங்க, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்ல, எந்த கண்ணியும் உங்களை சிக்க வைக்க முடியாது. கண்ணி தெரிப்பட்டது, நான் விடுதலையானேன் என்று ஒரு தேவ பக்தன் சொல்லுகிறார். கண்ணியை தெரிபட வைக்கிற ஒரு ஆண்டவர். கல்வாரி சிலுவையில ரத்த சிந்தி மறித்து உயிர்த்து எழுந்ததுனால சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிகளும் தெரிபட்டு போய்விடும். நீங்க ஜெயிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியோட சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சாத்தான் எத்தனை ரகசிய கண்ணிகளை வைத்தாலும் இந்த கண்ணிகளை தெரிபட பண்ணி என்னை பாதுகாக்கிற தேவனாய் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.